5 6 யாராவது எடுத்து கன்னடாவில் ஒருத்தர் தமிழில் ஒருத்தர் மைக் எடுத்து நீங்கள் வாசிக்கணும். கன்னடாவில் ஒருத்தர் தமிழில் ஒருத்தர் மைக் எடுத்து வாசிக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 5 6 5 6 4 5 6 ಮಲ್ಗಿಯ 4 5 6. ನಾನು ಬಂದು ದೇಶವನ್ನು ಶಾಪದಿಂದ ಹತಮಾಡದಂತೆ ಯೆಹೋವನ ಆಗಮನದ ಭಯಂಕರವಾದ ಮಹಾದಿನವು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆಯೇ ಪ್ರವಾದಿಯಾದ ಎಲಿಯನನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸುವೆನು. ಅವನು ತಂದೆಗಳ ಮನಸ್ಸನ್ನು ಮಕ್ಕಳ ಕಡೆಗೂ ಮಕ್ಕಳ ಮನಸ್ಸನ್ನು ತಂದೆಗಳ ಕಡೆಗೂ ತಿರುಗಿಸುವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரிம்மா, தமிழ்ல பிதாக்களுடைய இதயத்தை அதிலே அதுமா கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது. நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தாலே அடிக்காதபடி அவன் பிதாக்களோட இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை. ஆமேன் ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் பெரிதான நாள் வர்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரோட வருகை வர்றதுக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். நான் வந்து பூமியை சங்காரத்தாலே அழிக்காதபடி பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களிடத்திலும் திரும்புவேன்னு சொல்லி தேவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதே போல் லூக்கா 1:17 நீங்கள் பார்க்கும்போது எலியாவின் ஆவியும் பலமும் உடையவராய் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிதாக்களுடைய இருதயங்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவனுக்கு முன்னே நடப்பார் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2 வருகைக்கு முன்னு எலியா தீர்க்கதரிசி வர வேண்டும் என்று வேதத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2வது வர்றதுக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசி வர வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி கூட எலியா தீர்க்கதரிசி வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம கீழே பார்க்கலாம். ஆனால் இந்த கடைசி காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. தேவ சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஆயுதத்தோடு இருக்கணும். இந்த வசனங்களெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது கிட்டே இருக்குது. நேற்று ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காம இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னோட பேசின காரியங்கள் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னை நீ கள்ள தீர்க்கதரிசியாக கள்ள விசுவாசனாக நினைச்சாலும் பரவாயில்லை, ஆனால் எனக்கு கடமை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கடைசி காலத்தில் சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்குது. அதனால் இப்போ ஆண்டவரோட வருகை வர்றதுக்கு முன்னாடி முதலாவதாக கொரோனாவா அது வந்தது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ண, கை ரேக்கை இதெல்லாம் நம்ம வச்சோம், கண்ணுகளெல்லாம் வைத்து என்ன பண்ணோம், இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். ஆனால் இப்போது இன்னொரு காரியம் நடக்கிறது. அந்த காரியம் வரும்போது நீங்கள் தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி போடாதீங்க அப்படின்றாரு. என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிப்பு வருது. அது அரிசி மாதிரி இருக்குமா? அந்த அரிசி இப்போ என்ன, அரிசி மாதிரி இருக்கிற அந்த சிப்பை நிறைய வெளிநாடுகளை நீங்கள் பார்க்கும்போது அந்த சிப்பு கையிலவோ நெத்திலவோ வைப்பாங்களாம். இப்போ அந்த சிப்பு இருக்கும்போது நம்ம எந்த கார்டோ பணமோ எடுத்துகிட்டு போகிற தேவை கிடையாது. அந்த சிப்பை நம்ம போன உடனே வாசல் திறக்குமா எந்த கடைக்காவது போனால். அந்த மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, அது போடாதீங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணார், யூடியூப்பில் பேசினார். அவர் அதை சொன்னார். அதில் இப்போ அந்த சிப்பு நம்ம போட்டுக்கலைன்னா அரிசி வாங்க முடியாது, பொறுப்பு வாங்க முடியாது, பாலை வாங்க முடியாது, சேலரி நம்மளுக்கு என்ன பண்ணுறதில்ல, பேங்க்குக்கு வராது. இது மாதிரி இருக்கிற காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜனங்கள் கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த கஷ்டப்படும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த கஷ்டம் யாரை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சிப்பை போட்டுக்குவாங்க. அவங்களுக்கு தேவனுக்கிட்ட இடம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அதனால நம்ம என்ன பண்ணணும், இப்பிருந்து நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். தேவனுக்காக நம்ம வாழ்கிறவங்களா, தேவனுக்கு ஒரு வைராகியமா, தேவனை சொல்லியிருக்கிற காரியங்களை நடக்கிறது, தேவனை நம்ம தேடணும், அவர் வசனத்தை வேதத்தை நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நம்ம நடக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கையில் தேவனுக்காக நான் வாழணும்னு சொல்லி ஒரு வைராகியம் நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 11:3 நீங்கள் பாருங்கள். 11:3 நீங்கள் பார்க்கும்போது 2 சாட்சிகள் வருவார்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். 2 ಸಾಕ್ಷಿಗಳು. ಇದಲ್ಲದೆ ನನ್ನ ಇಬ್ಬರು ಸಾಕ್ಷಿಗಳು ಗೋಣಿ ತಟ್ಟುಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು 1260 ದಿನಗಳ ತನಕ ಎಷ್ಟು ದಿವಸ 1260 ದಿನಗಳ ತನಕ ಪ್ರವಾದಿಸುವ ಹಾಗೆ ಮಾಡುವೆನು. பிரவாதிசுவாகன அவரன தீர்க்கதரிசனம் சொல்லுவார். ஆனால் தீர்க்கதரிசனம் அவர் சொல்லும்போது ஜனங்கள் என்ன பண்ணுறது இல்லைன்னா கேட்க மாட்டார்கள். நோவா காலத்தை எப்படி கேட்காம இருந்தார்களோ அதே போல் கேட்க மாட்டாங்க. தேவன் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனுஷகுமாரன் காலத்தில் நடந்தது, நோவா காலத்தில் நடந்தது போல் மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நோவா பாருங்க 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் யாராவது கேட்டாங்களா? கேட்கல. ஆனால் பாருங்க அந்த 40 நாள் இரவு பகலும் மழை வந்தது, உலகமெல்லாம் அழிஞ்சு போது, நோவா குடும்பம் மட்டும் தேவனை பாதுகாத்தார். அதே போல தான் மனுஷகுமாரன் வர காலத்தில் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லி தேவனை சொல்லியிருக்கிற காரியங்கள் நடக்குது. அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டி நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவர் பாதத்தை நம்ம பிடித்து கொள்ளிருக்கணும். அல்லேலூயா. நம்ம பார்க்குற ஒரு ஆராதனைக்கு வந்தாலும் சரி, ஒரு ஜபத்துக்கு வந்தாலும் சரி, எப்படி வரும்? உங்களும் எப்படி துடிக்குது? எப்படி இருக்கிறீங்க? உள்ளம் எப்படி இருக்கிறது? தேவனை பார்க்கணும், தேவனை சத்தத்தை கேட்கணும், தேவனோட வார்த்தைகளான்னு கேட்கணும். நம்ம சீக்கிரமாக போகணும், தேவனை பாதத்தில் இருக்கணும். அந்த ஆராதனை நம்ம கேட்கணும். அந்த ஆராதனை கேட்கும்போது நமக்கு விடுதலை கிடைக்கும். நம்ம பாடும்போது, துதிக்கும்போது, 4 பாட்டு பாடும்போது நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். தேவன் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கு என்னோட தேவனை பேசுகிறார், வசனம் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, வெளிப்பாடுகள் மூலமாக தேவனை பேசுகிறார். நம்ம சீக்கிரமாக போகணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறத கர்த்தர் தான் அதில் பார்க்குறாரு. அல்லேலூயா. அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கும்போது என்ன உபத்திர காலங்களும் பஞ்சகாலங்களும் என்ன வந்தாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா தேவன் தேடுறவங்களுக்கு தேவன் ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அந்த வாஞ்சை நம்மளுக்கு இருக்கணும். இந்த உலக பிரகாரமான காரியங்களும் நம்மளுக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ண, சீக்கிரமாக வர முடியாது. சோம்பேறித்தனம், காலையில் எழும்ப முடியாது, வர முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படி இந்த பிசாசு சொல்லுவான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதெல்லாம் உதிரி விட்டு நம்ம தேவனை பாதத்தை வரைக்கணும். எச்சரிப்பின் செய்தி கொடுத்து மக்களை அவருடைய வருகைக்கு ஆயுதப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எச்சரிப்பின் செய்தி சொல்லி மக்கள் ஆயுதப்படுத்தணுமா? ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். எங்கே போனாலும் உன்னை ஆசீர்வதிப்பார், என்ன செய்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ திருடினாலும் ஆசீர்வதிப்பார், விபச்சாரம் பண்ணாலும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கொண்டு நாம் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஏன்னா கடைசி காலம் எச்சரிப்பு சொல்லி நீ என்ன பண்ணுற? ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிற காரியம் எங்கே போனாலும் என்ன எச்சரிப்பு. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு சத்தத்தை நீ சத்தமாக நீ சொல்லி நீ அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் மத்தேயு 24:3 நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்று நாம் வாழ்கின்ற காலம் உலக முடிவு கடைசி காலமாக இருக்கிறது. அதை நீங்கள் படிச்சு பாருங்க. மத்தேயு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்றார். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி பாருங்க, எச்சரிக்கையாயிருங்க. ஒருவனும் உங்களை வஞ்சிக்க கூடாது. அங்கே போனா அங்கே தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, இங்கே போனா இங்க என்ன பண்றாங்க? சுகமாகும். இங்கே போனா என்னாவது வியாதி சுகமாகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றது? நம்ம எங்கேயும் போகக்கூடாது. தேவன பாதத்தை நம்ம அமரணும். தேவன பாதத்தில் அமரும் போது ஊழிக்காரங்களை மட்டும்தான் பவர் இல்லை. நீங்க நினைக்கிறீங்க ஊழிக்காரங்களை மட்டும்தான் பவர், அவங்க ஜெபிக்கும் போது தான் பவர், அவங்க ஜெபிக்கும் போது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, உங்களுக்கிட்டேன்னு தேவனை பவரை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு அந்த பலன் தேவனை கொடுத்துருக்கிறாரு. அந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணும். ஊழிக்காரங்களுக்கு மட்டும்தான் பவர். அந்த ஊழிக்காரன் நம்ம தலைமையில கை வச்சுட்டா நம்மளுக்கு வியாதி சுகமாகிடும், அசுத்தாவிகளை போயிடும்.
அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சு கூட நீங்கள் பார்க்கக்கூடாது. நமக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கார், பவர் கொடுத்துருக்கிறார். அவர் பாதத்தை நீ உக்காரும்போது, அவரை பார்க்கும்போது, அவர் சத்தத்தை அவர் கீழ்ப்படியும் போது, நீ ஜெபிக்கும் போது உனக்கு விடுதலை கொடுப்பார மாட்டாரா? விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கான். ஊழியக்காரங்களை கிட்ட மட்டும் தான் பவர் இருக்கான்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கார், வல்லமை கொடுத்துருக்கிறா. அதனால தான் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் கடைசி காலத்தில் நடக்கிற காரியங்களும் ஒவ்வொரு நாளும் படித்து தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியார் உங்களோட பேசுவார். சொப்பன மூலமாக பேசுவார், தரிசனம் மூலமாக பேசுவார், ஊழியக்காரங்கள் மூலமாக பேசுவார். நீங்கள் போகும்போது வரும்போது பேசுவார். உனக்கு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும், தொனிச்சிட்டே இருக்கணும் காதில். எங்கேயாவது நீ தெரியாமல் ஆண்டவருக்கு விரோதமாக இல்லாமல் காரியத்துக்கு நீ போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசுவார், மகளே இந்த இடத்துக்கு போவாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணுவார். யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுவார். இந்த மாதிரி காரியங்கள் தேவனை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம என்ன பண்ணணும், அவரோட சத்தத்தை கேட்கணும்னா அவர் பாதத்தில் நாம் அமர்ந்து இருக்கிறவங்களாக நாம் இருக்கணும். எத்தனை பேர் ஆண்டவர் சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைபிளை படிக்கிறீங்க, விசுவாசிங்க. விசுவாசிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணார், பெரிய காரியங்கள் அவர் செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதே போல் நீங்கள் பாருங்க, மல்கியா 3:7, அதே மல்கியா 3:7 நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் உன் பிள்ளைகளின் நாட்களிலே தொடங்கி பாருங்க என்ன சொல்கிறாரு அவரு, எல்லாம் சொல்லணும். என்ன சொல்கிறாரு, என் கட்டளைகள் கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். பாருங்களா, அது என்ன சொல்றாரு, என் கட்டளைகள் கை கொள்ளாமல் அதை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன். ஆமென் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஆமா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும், தசமபாகம் காணிகளை திரும்பன்றாரு. அது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனிடத்தில் நம்ம திரும்ப வேண்டும், தேவனை நம்ம நேசிக்க வேண்டும், தேவனை நம்ம தேட வேண்டும், அவரை பாதத்தில் நம்ம அமர வேண்டும். நம்ம பேச்சு எப்படி இருக்குது, நம்ம நடிக்கை எப்படி இருக்குது, நம்ம பார்வை எப்படி இருக்குது, தேவனை சொல்கிற மாதிரி நம்ம நடந்து இருக்கிறோமா, அவர் கற்பனையில் படி நம்ம நடந்து இருக்கிறோமா, அது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? 10 கற்பனையில் இருக்குது, அதில் எத்தனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? பேர் கிறிஸ்தவங்களாக நாம் இருக்கிறோமா, இல்லை உண்மையுள்ள கிறிஸ்தவங்களாக, ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களாக நாம் இருக்கிறோமா? அவர் கற்பனைப்படி நாம் நடக்கிறோமா? ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கிறது, ஏன் இவ்வளோ தரித்திரம் நம்மளுக்கு இருக்கிறது, ஏன் எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தாமே போகுது, என்ன காரணமானா ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது என்ன, அவர் கற்பனைப்படி நடக்காமல் இருக்கனால தான், அவர் முகத்தை நீங்கள் தேடாமல் இருக்கிறனால தான். நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்ம தேவன் கையில் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களும் என்னை அழித்திருக்கிறவர் உண்மையுள்ளவர். எத்தனோ பேர் இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்மளை மட்டும் எதுக்காக அழித்தாரு, எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக அபிஷேகித்தார் நினச்சி பாருங்க. ஆனால் அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதே போல் எலியா வந்தாயிற்று அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்க பாருங்க. எலியா தீர்க்கதரிசியை கடைசி நாட்களிலே அனுப்புவேன் என்று தேவன் சொல்கிறார். எலியா வந்தாயிட்டு. எப்போது வருவார் எலியா? எப்போ வந்தார்? ஆள் தத்துவம் வருவார். உதாரணமாக அன்னைக்கு பார்க்கும்போது எலியா தோற்றம் எப்படி இருக்கும்? எலியா இப்போ மோசே வந்தார், மேசியா வந்தார், இயேசு கிறிஸ்து. அவர் தோற்றம் பார்த்தாங்க, இவர் என்ன ஏழைப்பட்ட உங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறாரு, ஒரு மாட்டு தொழுத்தில் பிறந்திருக்கிறாரு, உங்களை பார்த்தா இப்படி இருக்குது, மேசியான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது அவங்களை ஏற்றுக்கொண்டாங்களா? யூதர்கள் ஏற்றுக்கொண்டாங்களா? இல்லை. அவங்கள மறித்து அவங்களை எழுப்புனாங்க, குஷ்டரோகளை சுஸ்தமாக்கினார், நடக்க முடியாதவங்க நடத்தாங்க, பார்க்க முடியாதவங்களை பார்க்க செய்தார். ஆனாலும் அவள் அற்புதங்களை செய்தால் கூட இவர் மேசியான்னு சொல்லி இஸ்ராயேலில் இருக்கிற யூதர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அங்கே இருந்த கொஞ்சம் புறஜாதி ஜனங்களை தான் அவர் ஏற்றுக்கொண்டாங்க. இவர் மனுஷனானால் மனுஷனாலே இந்த மாதிரி கிரியைகளை செய்ய முடியாது, இவர் தேவனோட குமாரன் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரு. அதுபோல தான் இப்போது எலியா வரார். எலியா எப்படி வராரு? பெரிய ஒரு பங்களாவில் பிறந்து வருவாரா, இல்லை நல்லா எப்படி வருவார்? அவர் தோற்றமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அந்த தோற்றம் நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு நார்மல் மனுஷனாக தான் அவர் வராரு. ஹல்லேலூயா. அவரை பார்த்து கூட அவர் வந்து சத்தியத்தை சொல்லும்போது கூட ஜனங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரும் கேட்க மாட்டாங்க. 2 தீர்க்கதரிசிகள் வரும்போது அவங்க சத்தியத்தை சொல்லும்போது, இப்படி தான் நீ இருக்கணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி போய் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இது பாருங்கள், யோவான் 1:11 நீங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தபோது
மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1:11. ಆತನು ತನ್ನ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೆ ಬಂದನು, ಆದರೆ ಸ್ವಂತ ಜನರು ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. ಯಾರ್ಯಾರು ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದರು, ಅಂದರೆ ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರು, ಅವ್ರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರು ಮಾತ್ರ ಅವರು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದ್ರು. ಅವರಿಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟನು. ஆமா, ಇವರು சாக்கு. அதே போல இயேசு கிறிஸ்து வரும்போது யாரும் அவங்களை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இப்போ அதே போல் எலியா வரும்போது கூட, எலியா, ஏனோக்கு, இது தீர்க்கதரிசிகள் வரும்போது கூட அவங்க இப்படியெல்லாம் நடக்குது, இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் நடக்குது, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, நீங்கள் ஆயுதமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது கூட ஜனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ நிறைய ஊழிக்காரங்களை சொல்கிறாங்க, ஆவிக்குரிய ஊழிக்காரங்களை சொல்லும்போது விசுவாசிகள் ஏற்றுக்கொள்வார்களா? யாரோ கொஞ்சம் ஜெலர் தான். ஆமாம், இது உண்மை, தேவனை சொல்லியிருக்கிற காரியங்கள் நடக்கிறது, நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் என்ன பண்ணா, சரி இந்த அம்மா எப்போ சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம எச்சரிக்கையோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிதா ದೇವರು ವಿರುಂಬುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ಮತ್ತೆ ಬರ್ತಾರೆ, ಅವರಿಗೆ ನಮ್ಮ ಆಯುಧವಾಗಿ ಇರಬೇಕು. ಎಷ್ಟು ಜನ ನೀವು ನಂಬುತ್ತೀರೋ ಇಲ್ವೋ, ಆದರೆ ಇದು ನಿಜ. ದೇವರು ಮತ್ತೆ ಬರ್ತಾರೆ, ದೇವರು ಮತ್ತೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ನಮಗೊಂದು ಜಾಗ ಮಡಗಿದ್ದಾರೆ, ಆ ಜಾಗಕ್ಕೆ ಜಾಗ ನಮಗೆ ಆಯುಧ ಮಾಡಿ ಮಡಗಿದ್ದಾರೆ, ಆ ಜಾಗಕ್ಕೆಲ್ಲ ನಾವು ಹೋಗಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು, ಒಬ್ಬೊಬ್ಬರು ನಾವೇನು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕಾದಿರೋರಾಗಿ ಇರಬೇಕು. ಎಲಿಯ ದೀರ್ಘದರ್ಶಿ ಯಾರು அவர் வேலையென்னா, எலிய தீர்க்கதரிசி யார், அவர் வேலையென்னா, அவர் என்ன செய்தார்? 1 ராஜாக்கள் 17:18 நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 1 ராஜாக்கள் 17:18 நீங்கள் பார்க்கும்போது, ஆகாப் ராஜ காலத்தில் வாழ்ந்த எலியா மிகவும் நெருக்கப்பட்ட அவர் என்ன பண்ணார், மிகவும் நெருக்கடியான நிலைமையில இருந்தார் அப்படின்னு சொல்லி ನಾವು பார்க்குறோம். ಆಗ ಆ ಸ್ತ್ರೀಯು ಎಲಿಯನಿಗೆ, ದೇವರ ಮನುಷ್ಯನೇ, ನನ್ನ ಗೋಡವೆ ನಿನಗೇಕೆ? ನೀನು ನನ್ನ ಪಾಪವನ್ನು ದೇವರ ನೆನಪಿಗೆ ತಂದು ನನ್ನ ಮಗನನ್ನು ಸಾಯುವುದಕ್ಕೆ ಬಂದಿಯೋ ಎನ್ನಲು, ಅವನು ಆಕೆಗೆ, ನಿನ್ನ ಮಗನು ನನಗೆ ಕೊಡು ಎಂದು ಹೇಳಿ ಅವನನ್ನು ಆಕೆಯ ಉಡಲಿನಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ತಾನು ವಾಸವಾಗಿದ್ದ ಮೇಲಿನ ಕೋಣೆಗೆ ಹೋಗಿ ತನ್ನ ಮಂಚದ ಮೇಲೆ ಮಲಗಿಸಿದನು. ಅನಂತರ ಅವನು ಯೆಹೋವನಿಗೆ, ನನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನೇ, ನನಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟ ಈ ವಿಧವೆಯ ಮಗನನ್ನು ನೀನು ಸಾಯಿಸಿ ಆಕೆಗೂ ಕೇಡನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದೇನು ಎಂದು ಹೇಳಿ ಹುಡುಗನ ಮೇಲೆ 3 ಸಾರಿ. ஒரு விதவை. ஆமாம், அந்த விதவை யாரு? யாருக்கு அந்த விதவை பேர் இருக்குது, நினைப்பு இருக்குது? ஒரு விதவை. இதில் சாரபத்து விதவை இல்லை, இன்னொரு விதவை. அவர் என்னன்னா, எலியா போகும்போது வரும்போது அவருக்கு ஒரு மாடி மேலே ஒரு வீடு கட்டி கொடுக்கறது பேர் அந்த விதவை. அவள் என்ன பண்ணுறான்னா, வீடு கட்டி கொடுக்கறது. அவளுக்கு குழந்தை இருக்காது. அந்த குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அவள் என்ன பண்ணுறான்னா, எலிஷாக்கு அந்த வீடு கட்டி கொடுத்ததுனால அவள் சந்தோஷப்படுறான். இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்குறான், ஆனால் அவளுக்கு என்ன தேவைப்படுது கேளு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவனு அனுப்புகிறாரு, கேஎஸ் அனுப்பும்போது அவர் சொல்கிறார், ஆண்டவரே அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, சரி குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஜபம் பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தை மறுபடியும் என்னப்போ கொஞ்ச நாள் மரித்து போகிறது. மறுபடியும் அந்த எலிஷா கிட்டே போகிறாங்க. எலிஷா கிட்டே போய் ஜபம் பண்ணும்போது அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதுபோல் எலிஷாக்கு இருந்த அந்த வல்லமே, எலியாக்கு இருந்த அந்த வல்லமே தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு கொடுக்குறார். அதே போல் ஆகாப் ராஜா காலத்தில் தான் எலியா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகாப் ராஜா என்ன பண்ணாருன்னா, ஒரு அந்நிய ஸ்திரீயை என்ன பண்ணார், விவாகம் பண்ணி கொண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா விக்கிரகாராதனை செய்து கொண்டிருந்தார். உண்மையில் தேவனை விட்டுட்டு போய் விக்கிரகாராதனை செய்து கொண்டு இருக்கும்போது தேவனோட கோபாகினி வந்து தேவன் என்ன பண்ணார், எலியாவுக்கு சொல்கிறாரு. எலியா வந்து என்ன பண்ணார், ஜபம் பண்ணுறார், ஆண்டவரே 3 வருஷம் என்ன பண்ணக்கூடாது, மழை வரக்கூடாது அப்படின்னு ஜபம் பண்ணுறாரு. 3 வருஷம் மழை வராதபடி தேவன் வானத்தை அடுக்கிறார் அப்படின்னு சொல்லி 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 30லிருந்து 33 வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வானத்தை அவர் அடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவனோட கட்டளைகளில் மீறி நடந்தால் 3 வருஷம் என்ன பண்ணுறா, 3 வருஷம் மழை வரலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 17 படிங்க.
ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಹೊರಟು ಹೋಗಿ ಅವನನ್ನು ಕಂಡ ಕೂಡಲೇ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಆಪತ್ತನ್ನು ಬರಮಾಡಿದವನೇ, ನೀನು ಬಂದೀಯಾ ಅಂದನು. ಅದಕ್ಕೆ ಅವನು ಅವರಿಗೆ, ಆಪತ್ತನ್ನು ಬರಮಾಡಿದವನು ನಾನಲ್ಲ, ಯೆಹೋವನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಉಲ್ಲಂಘಿಸಿ ಬಾಳನ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಪೂಜಿಸಿದ ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರು ಅದಕ್ಕೆ ಕಾರಣರು. தமிழ வாசிமா. அவனை நோக்கி, இஸ்ராவேலின் கலங்க பண்ணுகிறவரே நீர் அல்லவோ என்றார். நான் அல்ல. ஆமா, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றதுனால நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ராவேலிலே கலங்க பண்ணினீர் அப்படின்ட்டு சொல்லி யார் சொல்றாரு? எலியா சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ அந்த எலியா மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, எலியா வந்து ஜெபம் பண்ணும்போது மறுபடியும் மழை பெய்யுது. ஆகாபுக்கு பார்த்து சொல்கிறாரு, நீ சீக்கிரமாக என்ன பண்ணு, ரத்தத்தை கூட்டி வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஆகாபு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மழை பெய்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நினச்சி பாருங்க, எலியா கூட நம்ம போல் ஒரு பாடுள்ள மனுஷன்தான். ஆனாலும் எலியா ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்டார்? எலியா ஜெபத்துக்கு எப்படி அவர் பதில் கொடுத்தா? எலியாவுக்கு ஒரு வைராகியம் இருந்தது. என்ன வைராகியம்னா, கர்த்தரே தேவன் என்று நம்ம தேசத்தில் எல்லாருக்கும் நம்ம சொல்லணும், இவரு தான் அப்படின்னு சொல்லி. அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வைராகி இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், வேஷம் போட்டுக்கொண்டு சுற்றக்கூடாது. நம்ம தேவனே உண்மையில தேவனை தெரிஞ்சு கூட, இந்த உலகத்தை உருவாக்கினவர் அவரேன்னு தெரிஞ்சு கூட நம்ம என்ன பண்ணுறோம், உலகமும் வேணும் தேவனும் வேணும். நம்மளுக்கு இருக்கிற வியாதி என்ன தெரியுமா? உலகம் வேணும், தேவனும் வேணும். இந்த வியாதியில் நம்ம இருக்கிறோம். இந்த வியாதி நம்மளை விட்டு விலகணும். என்னென்ன இந்த உலகத்தை வெறுத்து என்னை பின்பற்றுவான்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகத்தை வெறுத்து நம்ம பின்பற்ற போகும்போது தான் எலியா எப்படி ஒரு வைராகியமாக இருந்தாரோ அதுபோல் அந்த வைராகியம் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நாம் கரெக்டாக இருந்தால் கர்த்தர் நம்மளோட பேசுகிறவராக இருக்கிறார். நாம் கரெக்டாக இருந்தால் எலியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன் நம்ம ஜெபத்தை கேட்குற தேவனாக இருக்கிறார். எலியா கையில் அற்புதங்கள் செய்த தேவன் நம்ம கையில் அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இது கடைசி காலத்தில் சொல்கிறேன்னா, வசனம் சொல்லுது பார்க்கும்போது செப்பனிலே இன்னும் நினைக்கிறேன், கடைசி காலத்தில் மாம்சமான யாவர மேலே நான் ஆவி ஊற்றுவேன்னு சொல்கிறார். ஏன்னா ஒருத்தர் கூட ஆவியில் நெருப்பாக இருக்கக்கூடாதான். ஏன்னா ஆண்டவர் வரும்போது ஒவ்வொருத்தர் என்ன பண்ணணும், கடைசி காலத்தில் கேட்குற ஒவ்வொருத்தர் மேலே ஆவியானவர் ஊற்றுகிறார். அபிஷேகம் வேணும்னு சொல்லி கேட்கும் போது உங்கள் பாவம் மன்னிப்பால் ஆண்டவர்கிட்ட நீ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் மேலே ஆவி ஊற்றுகிறேன்னு தான் சொல்கிறார். அதுபோல் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரையும் கடைசி காலத்தில் பாதத்தை நம்ம கேட்குறவங்களாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவரு மேலே ஆவி ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. என் பாவங்களில் மன்னித்து என்னை பரிசுத்தமாகி ஆவியானவர் என்ன மேலே நீர் எருங்க ஆண்டவரே, ஆவியானவரே நீர் எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னை தொடுங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், கேட்குறவங்களாக இருக்கணும். நீங்கள் கேட்கும்போது தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதே போல் நம்ம என்ன காரியங்கள் நம்ம பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:23 29 வரை பாருங்க. கர்த்தர் மெய்யான தெய்வம் என்று எப்படி தெரிந்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லணுமாப்பா. கர்த்தரே மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி அப்போ எலியா மூலமா தேவன் என்ன பண்றாரு, எலியா சொல்றாரு, ரெண்டு காளைகளை கொண்டு வாங்க, பலிபீட்டம் கட்டுங்க, அது மேலே வைங்க, அது மேலே அது வைங்க அப்படின்னு சொல்லி ವಸನ 26 27 ನೀವು ಅವರು ಎರಡು ಹೋರಿಗಳನ್ನು ನಮ್ಮ ಬಳಿಗೆ ತರಲಿ, ಅವುಗಳಲ್ಲೊಂದನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ಕಡಿದು ತುಂಡು ಮಾಡಿ ಕಟ್ಟಿಗೆಯ ಮೇಲಿಡಲಿ, ಆದರೆ ಬೆಂಕಿ ಹೊತ್ತಿಸಬಾರದು. ನಾನು ಇನ್ನೊಂದನ್ನು ಹಾಗೆಯೇ ಮಾಡಿ ಬೆಂಕಿ ಹೊತ್ತಿಸದೆ ಕಟ್ಟಿಗೆಯ ಮೇಲಿಡುವೆನು. ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಅನಂತರ ಸಾಕು ಬಿಡಿ. ஆமா, அவர் என்ன பண்றாரு சொல்றாரு பாரு, எத்தனை நாள் நீ அப்படி என்ன பண்ண குந்தி நடந்து கொண்டிருக்கிறது. பாகாள தெய்வமான பாகாளுக்கிட்டே போ, கர்த்தரை தெய்வம்னா கர்த்தர்கிட்டே வா அப்படின்னு சொல்லி அவர் எலியா என்ன பண்ணுறாரு, நான் பலிப்பீட்டம் கட்டி இருக்கிற அந்த பலிப்பீட்டத்து மேலே தண்ணி எடுத்து வந்து நிரப்புங்க, அது என்ன பண்ணுங்க, இது நீங்கள் உங்கள் தேவனை கூப்பிடுங்க, உங்கள் தேவன் என்ன பண்ணுறாரு, தூங்குறாரா பாருங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அடிச்சுக்கிறாங்க, ரத்தமெல்லாம் வருது, ஆனாலும் கூப்பிடுறாங்க ஆனால் உங்கள் தேவனை வர்றதில்லை. ஆனால் எலியா என்ன சொல்கிறாருன்னா, சரி உங்கள் தேவனை வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு
மண்டிகளை போட்டு தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணார்? இறங்கி வந்தார், வானம் திறந்தார், அக்கினி இறங்கி வந்தது, அப்பலி பட்சித்தது, கர்த்தரே தேவன் என்று அங்கிருந்த ஒவ்வொரு மழைக்காலங்களை முடங்கினது, நாம் யாவும் அறிக்கை செய்தது. அதுபோல் நம்ம தேவன் உயிருள்ள தேவன், நம்ம தேவன் உண்மையுள்ள தேவன். அந்த ஒரு வல்லமை நம்மளுக்கு வேணும். அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அதுபோல் பாருங்க, அங்கே இருக்கிற ராஜாக்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் அங்கே இருக்கின்ற அந்நியாச்சனங்களெல்லாம் கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் மல்லக்காலங்களை மழுங்குது நாவை எல்லாம் அறிக்கை செய்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் கிறிஸ்துவங்களுக்குள்ளே இருக்கிற நீயும் நானாலும் சரி, நம்மளை பார்த்த ஜனங்களை பார்க்கணும், இவதான் தேவனோட பிள்ளை, இவ தேவனை ரட்சித்துக்கிறா, தேவனை அபிஷேகித்து இருக்கிறான். ஆனால் இவ தேவனுக்கு உண்மையாக இருக்கிறா, பொய் பேச மாட்டா, திருட மாட்டா, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசை மாட்டா, கரெக்டாக என்ன பண்ணுது? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, வேதத்தை வாசிக்குது, தியானித்து ஜெபம் பண்ணுது, அடுத்தவங்களை நேசிக்குது, அடுத்தவங்களை என்ன பண்ணுது? நேசிக்குது, அவங்க காயங்களை கட்டுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? நம்மளை பார்த்தது அடுத்த ஜனங்கள் சொல்லணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும் இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மளோட இருப்பார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டி எப்படி அந்த வாழ்க்கை வாழ முடியும்? நம்ம மனுஷர்கள் தானே, எப்படி நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எளிய மனுஷனா இல்லை வேற ஏதா? எளிய ஒரு மனுஷன் தான். அப்ரஹாம், ஈசாக், யாக்கோபு அவங்கெல்லாம் நம்மளை போட்ட மனுஷர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு குடும்பம் இருந்ததா இல்லையா? குடும்பம் இருந்ததா இல்லையா? இருந்தது. அப்போ எப்படி வாழ்ந்தார்? அவங்க எப்படி வாழ்ந்தார்? ஏனோக்கு, அவர் குடும்பம் இருந்தது, தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தார். ஏனோக்கு காணாமல் போயிட்டார், அவர் குடும்பம் இருந்ததா இல்லையா? அவர் குடும்பம் இருந்தது. ஆனால் இது உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரங்களுக்கு உண்டு, அவமானங்கள் உண்டு. அதை மத்தியத்தில் கர்த்தர் நம்ம தேடணும், கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், இது உலகத்தை வெறுத்து என்னை பின்பற்றுவான், நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படின்றார். ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்க, ஆண்டவர் சீக்கிரமாக இப்போ கொள்ளை நோவு வந்தது, அது சொல்லிட்டு வந்ததா? நான் வரேன், நீங்கள் ஆயுதமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததா? கொரோனா வரும்போது எப்படி வந்தது? திடீர்னு வந்தது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் மரித்து போனாங்க, எல்லாம் சேர்த்து வச்சவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? விட்டுட்டாங்க. எத்தனையோ பேர் மரித்து போனாங்க. எவ்வளோ ஆசை, அவங்கள ஆசையோட பிள்ளைங்களை வளர்த்திருப்பாங்க, படிக்க வச்சுருப்பாங்க, எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க, வீடு கட்டி வச்சுருப்பாங்க. ரெண்டாவது எடுத்துகிட்டு போனாங்களா? ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல. அதே போல் ஆண்டவர் எப்படி வராரா? ஒரு திருடனை போல் வராராம். திருடன் சொல்லிட்டு வருவானா? இல்லை, சொல்லாமல் எப்போ வேணாலும் அவன் வந்துடுவான். அவன் வரேன்னு சொல்லும்போது நம்ம அன்றைக்கி ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டோம். ஏன்னா லைட்டெல்லாம் போட்டுட்டு திருடன் எனக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம காத்துட்ருப்போம். ஆனால் திருடன் வர போல் நான் வரேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் அந்த தீர்க்கதரிசி ராத்திரி சொல்லும்போது நான் பார்த்தேன், அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்கிறது, ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்கு, எப்போ வேணாலும் வரலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையோடு நீங்கள் இருங்க. எருசலேமில் 2வது தேவாலயம் 3வது தேவாலயம் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலில் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? இப்போ எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. சொல்கிறது ஒன்றும் இல்லை, ஆனால் தன் பிள்ளைங்களுக்கான தீர்க்கதரிசிகளை வெளிப்படுத்தாமல் தேவன் ஒரு காரியம் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 18:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, என்னை ஊழிக்காரங்களுக்கு தெரியாமல் நான் ஒன்றும் பண்ணுறதில்லை அப்படின்றாரு. அது யாராவது வாசிங்க. அதுபோல தான் ஊழிக்காரங்களுக்கு தெரியாமல் தேவனோட வருகை வருதுன்னு தெரியாமல் இப்போ எச்சரிப்பு இல்லாமல் ದೇವನು ஒரு காரியம் செய்ய முடியாது. ಆಗ ಯೆಹೋವನು ತನ್ನೊಳಗೆ ನಾನು ಮಾಡಬೇಕೆಂದಿರುವ ಕಾರ್ಯವನ್ನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಮರೆ ಮಾಡುವುದು ಸರಿಯೋ? ಅಬ್ರಹಾಮಕ್ಕೆ ಮರೆ ಮಾಡುವುದು ಸರಿಯೋ? மத்த 23:23 பாருமா, அதை நினைக்கிறேன். சரி பாரு, மத்த 23:23 பாரு. ಅಯ್ಯೋ ಕಪಟಿಗಳಾದ ಶಾಸ್ತ್ರಿಗಳೇ. ஆமாம், சரியா? அப்போ மத்தையில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க. அப்போது என்னன்னா, தேவ பிள்ளைங்களுக்கு, தேவன் ஊழியக்காரங்களுக்கு, தேவனை தேடுறவங்களுக்கு நடக்கிற காரியங்களை ஒன்றும் அவர் என்ன பண்ணுறது? மறக்கிறது இல்லை. எல்லாம் அவர் என்ன பண்ணுறார்? வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் இதை நம்மளுக்கும் தேவனை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எங்கே போனாலும் எச்சரிப்பு சத்தம் நீ கொடுன்னு சொல்லி தேவன் என்னோட பேசுகிறதுனால நான் எல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் கடைசி காலத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னென்ன என்னை எப்போ பார்த்தாலும் ஆசீர்வதிப்பார், நீ வந்தாலும் வராமல் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் நான் சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி கால எச்சரிப்பு தேவனை சொன்னதுனால தான் எங்கே போனாலும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த கூட்டத்துக்கு போனாலும் நான் எச்சரிப்பு சத்தத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் நம்ம சபை எச்சரிக்கையோடு இருக்கணும். நம்ம சபை இது நம்மளோட சபை இல்லை, அவரோடது. அவர் மனவாளனை வரும்போது மனவாட்டிகளான நாம் என்ன பண்ணணும்? ஆயுதமாக இருக்கணும்.
நம்ம சபையில் யாரும் கைவிடப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பங்களை யாரும் கைவிடப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. ஐயோ நான் இன்னும் ஆயுதமாகலைன்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. தேவன் எப்போ வராரோ ஆண்டவரே நாங்கள் ஆயுதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களாக நம்ம இருக்கணும். இன்னும் தேவன் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அந்த காரியங்களெல்லாம் நம்ம செய்து முடிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதனால் நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். பாருங்கள், அதே போல் 33, 38, 33 இருந்து 38 வரை நீங்கள் பார்க்கும்போது, அதே 18 எலியா ஜெபித்தான். அக்கினி வானத்திலிருந்து வந்து பலியையும் வெற்களையும் தண்ணீரையும் மண்ணையும் நக்கி போட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆமாம், தேவன் என்ன பண்ணார்? அக்கினி அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், இன்னொரு காரியம் நீங்கள் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 28 இருந்து 33 வரை நீங்கள் வாசித்து பார்த்தா, 1 ராஜாக்கள் திறக்காதீங்க, ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 28 இருந்து 23 வரை நீங்கள் பார்க்கும்போது, எலிஷா காலத்தில் என்ன ஆச்சுன்னா சமாரியாவில் பஞ்சம் வந்தது. எலிஷா காலத்தில் சமாரியான்ற ஒரு தேசத்தில் பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் வரும்போது அந்த ஒரு ராஜா கிட்ட என்ன பண்ணுறாரு, 2 ஸ்திரீகளை வராங்க. யாராவது வாசிச்சிடுங்க பார்க்கல. அது கேட்டான். எதற்கு அவள்? உன் மகனை தா, இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் அவளை நோக்கி, நான் உன் மகனை தின்ன அவனை எனக்கு தா என்றேன். அவள் தன் மகனை ஒளித்து விட்டாள் என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ராஜா கிட்ட, சாலமன் ராஜா கிட்ட போறாங்க. என்னன்னா பஞ்சகாலம். அந்த பஞ்ச காலத்தில் 2 பேர் பொம்பளைங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இன்னைக்கு உனக்கு குழந்தை கொடு, இது என்ன பண்ண சமைச்சு சாப்பிடலாம், நாளைக்கு எனக்கு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவள் புத்திசாலி என்ன பண்ணனா, இவளுக்கு குழந்தைய ஆக்கி சாப்பிட்டாங்க. 2வது இன்னொரு நாள் குழந்தை கொடுக்க சொன்னால் அவள் கொடுக்கல. அப்போ ராஜா கிட்டே போகிறாங்க. எந்த ராஜா கிட்டே? சாலமன் கிட்டே போகிறாங்க. போகும்போது அந்த ராஜா கிட்டே போய் சொல்லும்போது, அவர் அந்த குழந்தைய ராஜா கிட்டே போய் சொல்கிறாங்க. ராஜாவா? அவர் இல்லை, ஆகாவா நினைக்கிறேன். வஸ்திரங்களை ஒழித்து கொண்டு கண்டார்கள். ஆமாம், அவர் என்ன பண்ணார்? அப்போது அந்த மாதிரி பஞ்ச காலங்கள் வரும்போது கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா பிள்ளைங்களை ஆக்கி தின்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு கழுதை தலை வந்து 70 ரூபாய்க்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட வசனம் இருக்கிறது. இது போல் இந்த பஞ்சங்கள் வரும்போது ஆண்டவரோட வருகை வர்றதுக்கு முன்னாடி 7 வருஷம் பஞ்ச காலம் வரும், உபதிர காலம். அதில் 3 வருஷம் உபதிர காலம், 3 வருஷம் மகா உபதிர காலம். அந்த மகா உபதிர காலத்தில் இப்போ இந்த சிப்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இப்போ 3 வருஷம் உபதிர காலத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம சாப்பிடலாம். 3 டைம் சாப்பிட்றவங்க 2 டைமாவது சாப்பிடலாம். அதே மகா உபதிர காலம் வரும்போது அங்கே நமக்கு என்னன்னா முத்திரை போடாமல், சிப்பு போடாமல் எது வாங்கவும் விற்கவும் கூடாது, முடியாது அப்படின்னு சொல்லி வேதத்தை நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் சரி, அப்படி இருக்கும்போது என்னாட்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படி வரும்போது, அந்த காரியம் வரும்போது என்ன செய்வாங்க ஆண்டவர்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படி உபதிர காலத்தில் வரும்போது நம்மளுக்கு என்ன செய்வார்? ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. ஆமாம், அதுதான் உண்மை. நம்ம அந்த மாதிரி உபதிர காலம் வரும்போது சிப்பு போடணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பரிசுத்தவான்கள் அவர் என்ன பண்ணுறாரு? எடுத்துக்கொள்வார். மத்திய ஆகாசத்தில் என்ன பண்ணுறாரு? அவங்க வைக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மத்திய ஆகாசத்தை கொண்டு போய் அந்த உபதிர காலத்தில் கொண்டு போய் விடுகிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்பட தேவை கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த உபதிர காலம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளப்படணும். தேவன்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் தெரியுமா? இந்த உபதிர காலம் வரும்போது தேவனே என்னையும் என் குடும்பத்தை தேவனை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. ஆக இது ராகாப் என்ன பண்ணாரு? ராகாப் என்ன பண்ணான்? அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, புத்திசாலி. அவன் என்ன சொன்ன தெரியுமா? தேவன், இஸ்ராவேல் தேவன் உண்மையுள்ள தேவன், இஸ்ராவேல் தேவன் பலமுள்ள தேவன், இஸ்ராவேல் தேவன் பராக்கிரமுள்ள தேவன், இஸ்ராவேல் தேவன் செங்கடல் 2 பழிக்கின தேவன், இஸ்ராவேல் தேவன் இது என்ன பண்ண வனாந்தரத்தில் அவர் என்ன பண்ண 400 வருஷம் வனாந்தரத்தில் மன்னா கொடுத்து போஷித்த தேவன். இஸ்ராவேல் தேவனுக்கு ஒரு பலன் இருக்கிறது, இஸ்ராவேல் தேவன் தான் உண்மையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் போகிறாங்க. காலேபு யோசுவா அவங்க தூதர்கள் அங்கே போகும்போது 2 பேர் போகும்போது அவர்கிட்ட சொல்கிறான்,
உன் தேவன் உண்மையுள்ள தேவன். நீங்கள் இதெல்லாம் அழிப்பீங்க எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் இதெல்லாம் அழிக்கும்போது என்ன பண்ண, என்னை நினைவு கூறுங்க, என் குடும்பத்தை நீ நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறான்னா சத்தியம் வாங்கிக்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ண, சரி அப்படி நான் அழிக்கும்போது நான் உங்களை அழிக்கிறதில்ல, நீ என்ன பண்ணுற, கதவுல வாசலில் கிட்டக்கில் என்ன பண்ண, ஒரு சிகப்பு கயிறு கட்டு அப்படின்றாரு. அப்போ அந்த சிகப்பு கயிறு கட்டும்போது அது அழிக்கும் போது அவர் என்ன பண்ணாருன்னா அவளை அழிக்காமல் அந்த குடும்பத்தை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல தான் நம்ம தேவன்கிட்ட இப்பிருந்து நம்ம கேட்குற காரியம் என்னென்னா, ஆண்டவர் உங்கள் வருகை வர்றதுக்கு முன்னாடி 2வது வருகை வரும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீர் உண்மையில் தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நடக்குது, இப்போ வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நடக்குது. அப்படி வரும்போது தேவனை எங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பிருந்து நாம் ஜெபிக்கணும். பிதாவின் முத்திரை எண்ணத்தில் போடுங்க ஆண்டவரே. பரலோகத்தில் ஜீவ கிரந்தத்தில் என் பேர் எழுதுங்க ஆண்டவரே. நானும் என் குடும்பம் கர்த்தரை சேவிக்கிறோம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட இப்பிருந்து நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 2 ஸ்திரீகள் என்ன பண்ணுது, அந்த பஞ்ச காலத்தில் புள்ளிகளாக்கி தின்னுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம காலத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுமா? இப்படி நம்ம இருக்க முடியுமா? இப்படி நாம் செய்ய முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா, முடியாது. ஆனால் பசி, பட்டினி, தாகம், தூக்கம், பலவீனம் இதெல்லாம் இருக்கும்போது பிசாசு சொல்லுவான், நீ என்ன எதுக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்படுற, புள்ளின்னு என்ன பண்ண, ஆக்கி தின்னும். இந்த மாதிரி பிசாசு கொண்டு வருவான் நேரத்தை. நம்ம இப்போ நினைக்கிறோம், இப்படியெல்லாம் நான் சொத்தாலும் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டோம், அப்படி அந்த மாதிரி செய்ய மாட்டோம்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அந்த காலம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த காலம் அப்படி வர்ற காலத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேதத்தை நம்ம இங்கே வச்சுக்கணும், நம்ம ஹிருதயத்தில் வச்சுக்கணும். இதெல்லாம் நடக்கும்போது தேவனே நான் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லணும். இப்படி நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்கள் ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய உலக நிலை என்ன எப்படி இருக்கிறது, கர்த்தரின் கற்பனைகளை மீறி நடக்கிறவராக இருக்கிறார். விக்கிரகாராதனை செய்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா? கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கர்த்தரின் கற்பனைகள் படி நடக்கிறவங்களை யாரு நம்ம சொல்லவே முடியாது, பார்க்க முடியல, கேட்க முடியல. ஒரு 7th டே ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லி எழுதியிருக்கிறார், நான் பழைய ஏற்பாட்டு காலத்தறையை பார்க்கும்போது சனிக்கிழமை ஓய்வு நாள் இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக மாற்றுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னென்னா ரோமர்களுக்கு சூரியன் நமஸ்கரிக்கிற நாள். கேலண்டரெல்லாம் உருவாக்கும் போது சூரியன் சண்டே அப்படின்னு சொன்னால் சூரியன் நமஸ்கரிக்கிற நாள். அந்த நாள் வைத்து நீங்கள் ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தப்பு. சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அது உண்மைதான். சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது கூட சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போடும்போது ஓய்வு நாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணாங்க. நினைப்பு இருக்குதா? சனிக்கிழமை யாரும் ஞாயிற்றுக்கிழமை யாரும் அங்கே போகல. எப்போ சனிக்கிழமை போகல, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாங்க, காலையிலவே கடலுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஆனால் உண்மைதான். ஆனால் யார் இந்த ஞாயிற்றுக்கிழமை ரோமர்கள் ஆராதிக்கிற அந்த தெய்வம் சூரியன், சூரியனுக்காக என்ன பண்ணுறோம், இப்போது நம்ம எல்லாம் ஞாயிற்றுக்கிழமாக மாறிட்டோம். ஹல்லேலூயா. கொஞ்ச பேர் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாலே தேவன் என்ன பண்ணுறாரு, நியாய பிரமாணங்கள் எல்லாம் என்ன பண்ணார், அடித்து போட்டார் அப்படின்னு. அது எது ஒன்றுமே எது என்ன கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது. அந்த ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் கேட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு சகோதரன் அப்படி புக் எழுதும்போது நான் படித்து பார்த்தேன். ஆமாம், சனிக்கிழமை தான், ஆனால் இப்போது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனே ஏதாவது எங்களுக்கு தவறு இருந்தாலும் எங்களை மன்னிச்சுடுங்க, எங்களுக்கு தெரியாதுப்பா, எங்களுக்கு என்ன இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாருக்கும் லீவு, சனிக்கிழமைன்னா யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன். தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் யோவான் 1:19-20 வாசித்து பாருங்கள். இயேசுவின் முதல் வருகை ಮುನ್ ಎಲಿಯ ಊಳಿಯಂ ಎನ್ನ ಕೊಟ್ಟ ಸಾಕ್ಷಿ ಏನೆಂದರೆ, ಯಹೂದ್ಯರು ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ ಯಾಜಕರನ್ನ ಲೇವಿಯರನ್ನ ಅವರ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸಿ, ನೀನು ಯಾರೆಂದು ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಅವನು ಮರೆಮಾಚದೆ ಮೈಕಲ ವಾಸಿಯಮ್ಮ, ಮೈಕಲ್ಲಿ ಇನ್ನ ಜೋರಾಗಿ ಮೈಕ್ ಇರ್ಕೋ ಸೌಂಡಿ ಅಮ್ಮ.
ಅವನು ಮರೆಮಾಚದೆ ನಾನು ಕ್ರಿಸ್ತನವನಲ್ಲವೆಂದು ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಹೇಳಿದನು. ಹಾಗಾದರೆ ನೀನು ಯಾರು, ಏಲಿಯನೋ ಎಂದು ಅವರು ಕೇಳಲು, ಅಲ್ಲವೆಂದನು. ನೀನು ಬರಬೇಕಾದ ಆ ಪ್ರವಾದಿಯೋ ಅಂದದ್ದಕ್ಕೂ ಅಲ್ಲವೆಂದನು. ಆಗ ಅವರು, ನೀನು ಯಾರು, ನಮ್ಮನ್ನು ಕಳುಹಿಸಿದವರಿಗೆ ನಾವು ಉತ್ತರ ಕೊಡಬೇಕಲ್ಲ, ನಿನ್ನ ವಿಷಯವಾಗಿ ಏನು ಹೇಳುತ್ತಿ ಎಂದು ಕೇಳಲು ಅವನು, ಕರ್ತನ ದಾರಿಯನ್ನ ನೆಟ್ಟಿಗೆ ಮಾಡಿರಿ ಎಂದು ಅಡವಿಯಲ್ಲಿ ಕೂಗುವವನ ಶಬ್ದವದೆ ಎಂಬುದಾಗಿ ಏಷಾಯ ಪ್ರವಾದಿಯು ಹೇಳಿದನಷ್ಟೇ. ஆமென் ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா யோவான் ஸ்தானன் வரும்போது யோவான் ஸ்தானன் கேட்குறாங்க, நீ ஞானஸ்தானம் கொடுக்குறியே, நீ யார், எலியாவா, எலிஷாவா, யார் நீ, எங்களுக்கு எங்கள் ராஜா அனுப்பியிருக்கிறார், அவங்களுக்கு நாங்கள் போய் சொல்லணும், அதனால நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒளியை ஆயுதப்படுத்த தேவன் என்னை அனுப்பியிருக்கிறாரு. ஒளி ஆயுதப்படுத்த அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துக்கு வர்றதுக்கு முன்னாடி யோவான் ஸ்தானனே தேவன் அனுப்பியிருக்கிறாரு. அப்போ யோவான் ஸ்தானன் என்ன பண்ணுறாரு, அப்போ ஞானஸ்தானம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எலியாய் போன்ற ஊழியம் செய்தவர் யோவான் ஸ்தானான். யோவானின் இடத்திலேயே நீர் யார் என்று கேட்கும்போது அவர் கர்த்தருக்கும் ஒளியை ஆயுதப்படுத்த வந்தேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சீஷர்கள் இயேசுவிடமே எலியா முந்தி வர வேண்டியது என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார்கள். மார்க் 9:11 நீங்கள் பார்க்கும்போது சீஷர்கள் கேட்குறாரு, ஏலியா முந்தே வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி ಮಾರ್ಕ್ 9:11 ದೇವರು ಇದಲ್ಲದೆ ಅವರು ಎಲಿಯನು ಮೊದಲು ಬರುವುದು ಅಗತ್ಯವೆಂಬುದಾಗಿ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಹೇಳುತ್ತಾರಲ್ವಾ, ಇದು ಹೇಗೆ ಎಂದು தெய்வம் அப்படின்னு சொப்பாங்க. இன்றைய உலகத்திலே நிலை என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற நிலைமை எப்படி இருக்கிறது, கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டிருக்காங்களா இல்லையா, இது என்ன நடக்கிறது, ஏன் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்போ ஆண்டவர் வருவார் அப்படின்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு காரியம் சொல்லுது, என்னை ஊழிக்காரங்களுக்கு நான் வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவரோட வரைக்கும் சமீபம் இருக்கிறது, தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம புரிந்து கொள்வது என்னென்னா ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாம் எளிமை நின்று இந்த வார்த்தைகளை தேவன் நம்மளை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த வார்த்தைகளை எங்கள் வீட்டில் போய் தியானிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் இயேசு